நான் 10க்கு 10 அக்கரட்டுனா பாட்டு பாடினவங்க கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். நாங்க பப்ளோட ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவோம். அனுமா வந்து இதெல்லாம் வச்சு ஒரு கொரியன் ரூம் மாதிரி ஆக்கணும்னு ஆசைப்பட்டா. இந்த செருப்பை குழந்தை பாக்குறது துப்பில்ல வேலைக்காரம்மாவா சீமா எடுத்து பிஞ்சு போய். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் என்வியன்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக மெயினாக சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்துட்டு பப்ளு ஃபேஸ் காட்டுங்க, நீங்க ஏன் இவ்வளோ சீன் போடுறீங்க, ஏன் பப்ளு ஃபேஸை காட்ட மாட்டீங்களா, ஏன் கொஞ்சம் பப்ளு ஃபேஸை காட்டுக்கல. எங்களுக்கும் காட்டணும்னு ரொம்ப ஆசை. பட் வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வேண்டாம், ஒரு 30 days 40 days ஆகட்டும்னு. அதனால தான் நாங்கள் பிளான் பண்ணி நேம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பப்ளோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு பப்ளோட நேமிங் செரமனிக்கு. ஸோ அப்போ வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் பப்ளோட ஃபேஸை ரிவீல் பண்ணிடுவோம். என்னென்ன விஷயம் என்ன தெரியுங்களா, இங்க வந்து பெரிய ஒரு ஓசிடி நிக்குது. இந்த ஓசிடிக்கு எப்படின்னா, சின்னதா நான் ஒரு துணியை கழட்டி இப்படி அந்த பக்கம் போட்டோம் அப்படின்னாலே கத்துவா, எதுக்கு இந்த துணி இங்க போட்டிருக்கா அங்க போட்டிருக்க சொல்லி எனக்கு கத்துவா. இப்ப எப்படி இருக்கு மட்டும் பாருங்க, நீங்களே எப்படி கிடக்கு பாத்தீங்களா வீடு பாருங்க எப்படி இருக்கு வீடு. நம்ம இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 months ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம இவங்க எல்லாருக்கும் தோணிட்டே இருக்கும், என்னடா இதுங்க சும்மா வீடு மாறிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து வீடு மாறினக்கு ரீசன் என்ன, கார் பார்க்கிங் வேணும், பின்ன வந்துட்டு வீடியோஸ் எடுக்க நம்ம ஆல்ரெடி இருந்த வீடு வந்து கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. அதனால இந்த வீடு புதுசா கட்டிட்டு இருந்தனால டக்குன்னு பார்த்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேபி டி இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்தா நம்ம பை பண்ணது. நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க, முடிஞ்சளவு நான் ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் இன்னொரு காட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லி செஞ்சது. இது வந்து சூப்பரா இருக்கா. பட் இந்த கலர் நம்ம வேற சொல்லியிருந்தோம், அந்த கலர் லாஸ்ட்ல கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம இது சொல்லியிருந்தோம். இதை போட்டு இந்த பீரோலாம் வச்சு ரொம்ப ஒரு கொரியன் ஹோம் மாதிரி ஆக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அனுமா வந்து இதெல்லாம் வச்சு ஒரு கொரியன் ரூம் மாதிரி ஆக்கணும்னு ஆசைப்பட்டா. அவ ஆசைப்பட்டது என்னமோ கரெக்டு தான், ஆனா அது கரெக்டான டைம்ல அவ ஆசைப்பட்டிருக்கணும். பப்ளு பிறந்தனால என்ன ஆகி போச்சுன்னா, கொரியன் வீடு வந்து இப்ப சொரியன் வீடாட்ட ஆகி போச்சு. இங்க எப்படி கிடக்குது பாத்தீங்களா. ஒரே ஒரு பொருள் கொஞ்சம் நீட்டா இருக்கிறதுனா இங்க அவனோட திங்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா எல்லாமே கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா. ரூம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்பேஷியஸான ஹால். நம்ம இதனால வரைக்கும் இந்த வீட்டுல இவ்வளவு ஸ்பேஸா வந்து ஹால் இருந்ததே இல்லை. நான் 10க்கு 10 அக்கரட்டுனா பாட்டு பாடினவங்க கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேலைக்கார அம்மா இருக்காங்க, நம்ம குழந்தைய தூங்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த செருப்பை குழந்தை பாக்குறது துப்பில்ல வேலைக்காரம்மாவா சீமா எடுத்து பிஞ்சு போய். அவனுக்கு நான் இப்ப பால் கொடுத்து படுக்க வச்சிருக்கேன், சும்மா நீ ஆட்டிட்டு தானே இருக்க. படுக்க வச்சா மட்டும் ஆட்ட வேண்டாமா? அதானே உனக்கு வேலை. அஞ்சா வேலைக்காரம்மா சரியில்லை, நம்ம வேலைக்காரம்மா. அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வேலைக்காரம்மா சரியில்லைன்னு சொல்லி எங்கிட்ட சொல்றோம். உங்க அம்மா தானடி, உங்க அம்மா நீ தாண்டி சொல்லணும். சரியா போகும். நான் 10க்கு 10 இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல கைஸ். நேத்துல இருந்து இந்த மாதிரி 10க்கு 10 20க்கு 20 சொல்லி பைத்தியம் முடிச்சு ஆடிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. பேசாம நான் வந்து ஏன்னா இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிதான் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் சம்பாரிச்சுட்டு புடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தேன். இப்ப என்னோட கெரியரே என்ன சொல்றது இதான மாதிரி ஆயிடுச்சு. நீ இப்ப எப்ப பெருசாகி எப்ப நான் வந்துட்டு வேலைக்கு இதுன்னு போறதானால நான் பேசாம ஒரு 2 மாசம் மட்டும் இருந்துட்டு வேலைக்கெல்லாம் போலான்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். வேலைக்கு போறியா? நீ வேலைக்கும் போக வேண்டாம், ஒன்னும் போக வேண்டாம். அப்ப நீ வந்து வேலைக்கு போக வேண்டாம், நீ வெளியே போய் வந்து ஒரு வேலையை செய்ய வேண்டாம். சரியா? உனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஐடியா எனக்கு வேண்டாம் இரு, அது வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உனக்கு போய்த்தல கைஸ், இவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு அனுமா மாதிரி குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு, இல்லை உங்களுக்கு வீட்டில் ஒர்க் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் வெளியே போயெல்லாம் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ நான் சொல்ற ஒரு கோர்ஸ் வச்சு நீங்க படிக்கவும் செய்யலாம், உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ என்னென்ன சொல்கிறேன், இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து இசிபிசி மாண்டசரி டீச்சர் கோர்ஸ், அதாவது டிப்ளமோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வீட்டிலேருந்து படிச்சுட்டு நீங்கள் ஒர்க்கும் பண்ணலாம். 1 year கோர்ஸோட வேலிடேஷன். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 months வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 4 months வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டைஃபனும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். இது பேட்ச் வைஸ் கோர்ஸ் தான், ரெக்கார்டட் கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இவங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க, இன்டர்நேஷனல் வேலிடான UK சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க, 100% பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. இன்டர்வியூலே நீங்கள் டீச்சராக கூட ஒர்க் பண்ணலாம். கிளாஸ் வந்து மிஸ் பண்ணால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா ரெக்கார்டட் கிளாஸ் தான். டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. நீங்கள் என்ன டவுட்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபீஸுங்கிறது வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா வந்து இவங்கள்ட்ட வந்து இஎம்ஐயாகவும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் இன்க்ளூடட் தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல டீச்சராக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பேரண்டாக இருக்கிறப்போ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ச் வைஸ் கோர்ஸ் தான், அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் என்ன டவுட்ஸ்னாலுமே அவங்களே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே படிச்சுட்டு ஒர்க்கும் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னடி பேச இங்கே ஓடி வந்துட்டேன்? எந்திரிச்சிடறாங்க கைஸ் அவன் அப்பப்போ. எங்க உங்க மம்மி? எங்க எங்க அம்மா அங்கே போயிட்டாங்க.
அதனால எங்க அம்மா தூங்க வச்சுதான் போயிருக்கு. சின்ன சவுண்டு கேட்டால் முதல்ல நாங்க எப்படி இருக்கோம் வீட்டுல டம்மு டம்முன்னு போடுறோம். ஆனா இப்ப இருக்குல்ல அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எந்திரிச்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹாலா. இங்க வந்து இந்த ஒரு ரெண்டு ஷெல்ஃப் மட்டும் அடிச்சிருக்கோம். பின்ன இதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, இந்த சூப்பரான ஸ்கிரீன். இதை நான் தான் வந்து அன்ஷாக்கு ஐடியா கொடுத்து இப்படி போடணும் அப்படி சொல்லி போட்டிருக்கேன். எனக்கு ஒரு கார்னர் சோஃபா போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால வந்துட்டு கார்னர் சோஃபா மட்டும் போடலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கு. அப்புறம் சரி விட்டு அடுத்து இது என்னடி இது என்னது இது என்ன டேபிளா இதடி எல்லாமே இதுக்கு மேல தாண்டி இருக்கு. இதுல ஒண்ணு கூட என் பொருள் கிடையாது. போன் உன்னோடது, மைக் உன்னோடது, சரியா, டைரி உன்னோடது, பிகோ இது அது வந்து கிளீனிங் இது அது பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லா உன்னோட ஹெல்மெட் உன்னோடது. இந்த வீட்டை ரொம்ப கேடு நாசமாக்குறது இவன் தான். அடுத்து வந்துட்டு இவனோட மினி ஜெராக்ஸ் வந்தாச்சு. அடுத்து எல்லாம் அங்கங்க போட்டிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சன் வந்துட்டு நம்ம இருந்த எந்த வீட்லயுமே கிச்சன் இவ்வளோ பெருசு கிடையாது. ஏன்னா ரொம்ப குட்டியா இருந்துச்சு. இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கார்னர் தான். இதை நான் வந்து பார்த்து சூப்பரா பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சுகர் டப்பா டீ டப்பானி எங்க அம்மா வந்து 2 மாசம் இருந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளச்சி விட்டுருக்குது. அது நம்ம மறுபடியும் கொஞ்சம் கிளீன் பண்ணி. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சமைக்கவே மாட்டா. ஆனா இங்க வந்து சமையலுக்கு தேவையான சமைக்கிறவங்க வீட்டுல கூட இத்தனை பொருள் இருக்காது. ஆனா இங்க வந்து எல்லா பொருளுமே இருக்கும். ஆனா சமைக்க மாட்டான். ஆமா அப்படிதான். அடுத்து இங்க வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு, இங்க செல்ஃப் இருக்கு, எல்லாம் இருக்கு. வீணா போன நீயே இருக்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம் வந்து ஒரு மோசமான ரூம். அடுத்து வந்து என் பிள்ளைய பத்தி பெருமையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, கிச்சன்ல வந்து எல்லாம் வாங்கி வச்சிருப்பா, சமையல் செய்ய மாட்டா. சட்டி பானை எல்லாம் கழுவி வச்சிருப்பா, சமையல் செய்ய மாட்டா. துணிமணி எல்லாம் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு வச்சிருப்பா, துவைக்க மாட்டா. பாத்திரம் எல்லாம் எடுத்து சிங்க்ல போட்டிருப்பா, கழுவ மாட்டா. எல்லா வேலையும் உங்களை செய்ய சொல்லுவா. எல்லா வேலையும் என்னை பார்க்க வச்சிருவா. பெத்தா இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெக்கணும், இல்லைன்னா பிள்ளையே பெக்க கூடாது. பத்தியா என்ன பத்தி You are proud of you. I am proud of you. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு மோசமான ரூம். இது வந்து ஆக்சுவலா சிஷிமாருவோட ரூம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிஷிமாரு இல்ல, ஜோயாவும் இல்ல. என்ன ரீசன்னா நீயே சொல்லி பாத்தீங்களா, தெரியுதா எத்தனை முடின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து சிஷிமாரும் இல்லை, ஜோயாவும் இல்லை. ஸோ நாங்கள் யார்ட்டையும் சொல்லலை. என்னன்னா குழந்தைக்கு வந்து வாயில மூக்குல எல்லாம் முடி போகுது. நிறைய பேர் சொன்னாங்க அப்படிலாம் போகும் அப்படி இப்படி சொல்லிட்டு. நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு அவன் வர்ற வரைக்கும் அப்படி இப்படி சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டோம். ஆனால் உண்மை சொல்ல போனால் அப்படி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு போயிடுச்சுன்னா நம்மளால அவனுக்கும் எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, இவங்களுக்கும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் ஒரு டிசைட் பண்ணிட்டோம். என்னன்னா இன்னொருத்தவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு வந்து அவங்க சூப்பராக அடாப்ட் ஆகிட்டாங்க 2 பேருமே. ஜோயா வேற குட்டி போட்டுருந்தா. குட்டி எல்லாத்தையுமே மொத்தமாக அப்படியே கொடுத்துட்டோம். நாங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அவங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ அங்கே நல்லா சூப்பராக இருக்காங்க. நாங்கள் கேஜ் வாங்கி வச்சு கேஜில் வைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் கேஜில் வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நம்ம அவங்களை கொடுமைப்படுத்துற மாதிரி. அதுவும் சிசிமர்லாம் மேலேயே படுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம மேலே கேஜில் வச்சு கத்திக்கிட்டே இருக்கான், சாப்பிட மாட்டேங்கிறான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் சேல் பண்ணுறோம். எங்கேயா போய் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பெருசாக சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. வீணா போன திங்ஸ் எல்லாம் இந்த ரூமுக்குள்ள தான் இருக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. ஃபுல்லா வந்துட்டு அப்ப கூட இவனோட ஹைபெட்டி எல்லாம் அந்த க்ளீன் பண்ண துணி எல்லாம் இதுன்றது இன்னும் துவைக்கிற துணி இருக்கு. அப்ப இங்க நம்ம சேல் பண்ற வச்சிருக்க ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கு. நம்ம லக்கி வார்ட்ரோப் வந்து மறுபடியும் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் வந்து ஐடியா பண்ணல. ஆமா, நம்ம வந்து ஆக்சுவலா பப்ளுக்கு நேமிங் செரமனி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி நாங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னா, பப்ளு தூங்கிட்டு இருக்கோம், ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து லக்கி வார்ட்ரோப் வந்து நாங்க ரீஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சப்போர்ட் பண்ணீங்க அப்படியே அதே சப்போர்ட்டை மறுபடியும் நீங்க எங்களுக்கு கொடுத்து நம்புறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து திட்டிடாதீங்க, நீங்க வந்து சுயநலத்துக்காக நீங்க குட்டியை கொடுத்துட்டீங்க அப்படி இப்படி அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சுயநலம் பண்றோம் அப்படின்னா நாங்க அவனை வச்சிருப்போம், கூண்டுக்குள்ளே வச்சிருப்போம். சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒன் டே நாங்க கூண்டுல வச்சு பார்த்தோம். பிரெக்னன்சில கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு மூக்குல போச்சுன்னா அது வந்துட்டு அவங்களோட பாத்ரூம்ல போக கூடாதுல சொன்னாங்க. அப்படி இருந்துமே நாங்க இந்த வீட்டுக்கு வந்து ரீசனே ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்க்கிங் அதுக்காக எல்லாம் கிடையாது. நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருந்துச்சுன்னா முடியெல்லாம் இல்லாம ஒரு ரூம் பாப்பாக்கு ஒரு ரூம் இவனுங்களுக்கு அப்படிதான் இருந்தோம். 2 days முன்னாடி கூட போயிட்டு ஒரு 8,000 7,000க்கு பெரிய கூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு. ஆனா என்ன இந்த சிஷிமார் வந்து வெயில் தாங்க முடியாம அந்த லிட்டர் சாண்டுக்குள்ள போய் படுத்துக்கிறான். அதெல்லாம் பார்க்க கஷ்டமா இருந்துச்சா. கூண்டுக்குள்ள வச்சா ரொம்ப கத்திட்டு டயர்ட் ஆயிடுறாங்க. நமக்கு அது கேட்கும்போது நம்ம கூட திறந்து விட்டு ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அப்படி அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது அப்படி சொல்லிதான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நல்லா பாத்துக்கிறவங்கள்ட்ட அந்த கேட்லாம் இங்க இருக்க விட அங்க போய் சந்தோஷமா. லக்கி மட்டும் நாங்க வச்சிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா அவன் வந்து நாங்க கொண்டே கொடுத்தோம். லக்கியும் கொடுத்தப்பறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவான். என்னன்னா அவன் புது ஆளுங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கும் ஒரு பயம் ஆயிருச்சு, அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு. அவங்க வீட்லயே கேட்ஸ் இருக்கு. அந்த வீடியோ நான் ஆட் பண்றேன், இல்லனா நீங்க லக்கி மட்டும் வச்சிட்டீங்க அப்படின்னு. அதனால ஃபர்ஸ்ட் அவனை தான் கொண்டே கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் அவன் ஆக மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. சரி வேற வழி இல்ல, லக்கி மட்டும் நம்ம வச்சுக்கலாம் சொல்லிட்டு. ஒரு கேட்டுங்க பெருசா முடி பறக்காது.
இதுல இல்ல வந்து அப்படியுமே அவனை தூக்கி நான் கூண்டுல தான் ஆமா விட்டுருக்கேன். அவன் பிரச்சனை இல்லை. அவன் வந்து கூண்டுல வந்து எப்படின்னா அவனே கூண்டுக்குள்ள போய் படுத்துக்குவான், அவனே வெளியே வந்துருவான். ஸோ லக்கியே வந்து எப்படின்னா அவனே கூண்டுக்குள்ள போய் படுத்துக்குவான், அவனே வெளியும் வந்துருவான், அவனே ஆனா ஃபுட்டு சிசு அப்படி சாப்பிட்டுக்குவான், இல்ல. அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பான். ஆனா சிசுமர் அப்படி சிசு கிடையாது. வந்து ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். ஏன்னா பாசக்கார பையன். மியா சிசு அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவன் வந்து மியா மியாலாம் சொல்ல மாட்டான், மா மா அப்படிதான் சொல்லுவான். அதனால சிசு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி இல்லை, கொடுத்தானோ. லக்கி வந்து எங்க சுயநலத்துக்காக நாங்க வைக்கல, அவன் யார்ட்டையும் இருக்க மாட்டான், கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே அவன் வந்து என்ன கஷ்டப்படக்கூடாது. பண்ணிட்டானோ அவன் வந்து ஒரு மாதிரி அப்படி கத்திட்டே பண்ணிட்டான். இருப்பான் அக்ரெசிவா. அதனால அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க வீட்லயும் கேட்ஸ் இருக்கு. அதனால வந்து நாங்க வந்து சிசுமா லக்கி மட்டும் நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். அவனையும் கொஞ்சம் நாங்க இன்னும் ஃபுல்லா க்ரூம்லாம் பண்ணி விட்டு அவனுக்கு ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு கொஞ்சம் அவனுக்கு மெயின்டைன் பண்ணணும். அந்த வேலையெல்லாம் இருக்கு, எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு. நிறைய ஒர்க் இருக்கனால எங்களுக்கு காலையில இருந்து நைட்டு எப்படி ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு போயிருது. இப்போ நோம்பு டைமுங்கிறனால சீக்கிரமா எல்லாமே ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கும், இதெல்லாம் அனுமா துவைக்க மாட்டோம், அவங்க அம்மா தான் எப்படி துவைப்பாங்க, அது வேற விஷயம். அப்புறம் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இங்கே வந்து நாங்கள் வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, இதெல்லாம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இவ்வளவுதான் guys நம்மளோட. பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ராஜமாளிகையில வந்துட்டு இதுதான் இருக்குது. ஆனா வீணா போன ஒரு விஷயம் இது ஒண்ணு இருக்குது, அதையும் வந்து சேல் பண்ண முடியாது, அடுத்து வந்து ரிட்டர்ன் ஒரு பாலிசி இல்ல. இங்க வந்து ஒரு சூப்பரான பால்கனி இருக்கு, அந்த பால்கனி எல்லாம் செட் பண்ணிட்டு நாங்க வந்து உங்களுக்கு ஆமா காமிக்கிறோம். இதோட சூப்பரா நம்ம இருக்கு இதெல்லாம் balcony. கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டாடா பாய்.